Peacemakers of Christo. கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேசபிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, யெகோவா தெய்வமே, எபினேசரே, எல்ஷடாய், யெகோவா ஷாலோம், என் தெய்வமே, என் உன்னதரே, எனக்கு சமாதான கர்த்தரே. அப்பா, இந்த வேளையிலே அப்பா, நாகமான் அதிகாரத்தோடு இருந்தான், பணபலத்தோடு இருந்தான், பதவியோடு இருந்தான், திமுரோடு இருந்தான், ஆணவத்தோடு இருந்தான். அவனுக்கு அடக்க வேண்டும் என்று இஸ்ராயல் தேசத்துல இஸ்ராயல் தேவன் உன்னதமானவர், பரிசுத்தர் 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 என்று காண்பிப்பதற்காக அயல் நாட்டில இருந்த அந்நியனாக இருந்த நாகமானை இஸ்ராயலுக்கு வரவழைத்து எலியா மூலியமாக அவனுடைய மனதை மாற்றி, அப்பா நீர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தீரே. அந்த யோர்தான் நதியிலே அவன் பரிசுத்தத்தை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே புதுமையை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே மறு வாழ்வை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே சக்தியை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே சமாதானத்தை கண்டானே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் சுவாமி. இன்று எத்தனையோ பேர் ஆண்டவரே, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆனா வாழ்க்கையில நிம்மதியே இல்லப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பல தோல்விகள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சேன்ப்பா, பணத்தை சம்பாரிச்சேன், சொத்தை சம்பாரிச்சேன், ஆண்டவர் நகைகளை சம்பாரிச்சேன், ஆனா உறவுகளை சம்பாதிக்கலப்பா, ஆனா உடல் சுகத்தை சம்பாதிக்கலப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைங்க மனம் மகிழ்ச்சியோட வாழணும்னு நினைச்சேன், எல்லாத்தையும் வாங்கி போட்டேன்ப்பா. இன்னைக்கு உடல் நோயால வருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கொலஸ்ட்ராலால, பிபினால, சுகரினால, கிட்னி ஃபெயிலியர்னால, ஹார்ட் அட்டாக்னால, ஆண்டவரே பலவிதமான முடக்கு வாதத்தினால அவதிப்படுகிறோம் சுவாமி. எத்தனை மருந்துகளும் எத்தனை மருத்துவரிடம் சென்றாலும் பிரயோஜனமே இல்லப்பா. நாகமானை போல எங்க போகணும், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எந்த மருத்துவத்தை எந்த மருந்து சாப்பிடணும்னு தெரியலையப்பா. ஆண்டவரே, அனுதினமும் மரணத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு உயிர் வாழ்வோமா, நாளைக்கு செத்துருவோமே, ஐயோ நாளைக்கு செத்துருவோமா என்ற எண்ணங்கள் எங்களை அனுதினமும் கொள்ளுகிறது சுவாமி. ஆண்டவரே, நீர்க்கோவை பிடித்த நோயாளியானவன் உண்மையே நோக்கி, ஆண்டவருடைய கண்ணு என் மேல படாதா, பரிசேயர்கள் முன்னாடி நான் பேச முடியாது அல்லவா, பரிசேயர்கள் என்னை திட்டுவார்கள் அல்லவா என்று அவன் பயந்து ஒடுங்கி போய் ஆண்டவரே அப்படியே உட்கார்ந்திருந்தான் சுவாமி. ஐயோ, என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட காசு இல்லையே, என்ன அம்மா அப்பா இல்லையே, என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் என்ன விட்டுட்டாங்களே, ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போனா கொஞ்ச நாளையாவது வாழ்வேன், ஆனா அதுக்கு கூட எனக்கு வழி இல்லையே என்று அவன் கண்ணீரோடு இருந்தான் ஐயா. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் நோய் வந்துருச்சு, இதுதான் நோய், இதுதான் கேன்சரு, ஐயோ கர்ப்பப்பையை எடுக்கணும்ட்டாங்க, ஐயோ ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஐயோ கிட்னியை மாத்தணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா காசு இல்லப்பா. அப்பா, என் வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய நேசங்கள் சுவாமி, பெரிய சோதனைகள் ஆண்டவரே, என் உடல் எல்லாம் வலிக்குது, ஒரு மாத்திரை வாங்க கூட 10 ரூபாய் இல்லையே, கவர்மெண்ட் மாத்திரை போட்டாலும் பிரயோஜனம் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ காசுலா நோயாளிகளை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எதிர்பாராமல் இஸ்ராயல் அரசன் பிரச்சனையை சந்தித்ததை போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைப்பா, நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே, யார் எனக்கு விடுதலையை கொடுப்பார் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் போராடுவது என்று தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீர்தானே ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையிலிருந்து உம்முடைய திரு ரத்தத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோயாளிகளை எல்லாம் சுகமாக்குங்க, ஒவ்வொரு வலிகளையும் அகற்றி போடுங்க, மன வலிகளை அகற்றி போடுங்க, உடல் வலிகளை அகற்றி போடுங்க, வாழ்க்கை வலிகளை அகற்றி போடுங்க, வலியின் வலிகளை அகற்றி போடுங்க, காசில்லா
அந்த வலியை அகற்றி போடுங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக கூடட்டும் சுவாமி. வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. அனுதினமும் சோதனைகள் ஆண்டவரே, அனுதினமும் வேதனைகள் அப்பா. திருமணம் ஆகி என்னுடைய திருமண வாழ்க்கை உடைந்து போகிறதே என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மனம் மாற்றத்தை கொடுங்க சுவாமி. நாகமான் மனம் மாறினான் ஆண்டவரே, அதே போல மனம் மாற்றம் இல்லாமல் இன்னும் கடின இருதயத்தோடும் பொல்லாப்பு இருதயத்தோடும் ஆண்டவரே கோப இருதயத்தோடும் மன்னிக்க முடியாத இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் இன்றே மனதை மாற்றிக்கொள்ளட்டும். சமாதானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை அருளுங்க ஆண்டவரே. நீர் அற்புதங்கள் செய்கிறவர், சுகமாக்குகிறவர், வளமாக்குகிறவர், பலப்படுத்துகிறவர், எங்களை எல்லாம் ரட்சிக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய
வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும், என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.